ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனியாக்கு இப்படி ஒரு gift கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுக்கான பின்னணி என்ன இருக்குன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன் லெவல் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரம் புது புது ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வாரம் பாடும் நிலை எஸ்பிபி சார் அவருடைய ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எஸ்பிபி ரவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல ரொம்பவே ஆர்வமா பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொன்னோம்னா இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வாரம் எஸ்பிபி சார் ரவுண்ட்ல இனியாவோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அருண் ராஜேந்திரனும் பாடுறாரு. ஸோ இவங்க பாடிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்பு மலை பொழிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பிபி சார் பாடிருக்கக்கூடிய இந்த பாட்டை ரெண்டு பேரும் பேரா பாடிட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் இந்த வாரம் ரொம்பவே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இனியா இந்த வாரம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கர் அப்படின்ற விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது கூட தாராளமா இந்த பாட்டை வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பாடிருக்காங்கன்ற விஷயத்த ஜட்ஜஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. குறிப்பா எஸ்பிபி சேனல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அவ்வளவு ஈஸியான சாங் கிடையாது, கொஞ்ச நேரத்துல எங்களுக்கே ஜர்க் ஆயிடுச்சு, நீங்க இந்த அளவுக்கு பாடி இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்ததால ரொம்பவே இனியா வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஆயிட்டாங்க சொல்லலாம். கூடவே அருண் ராஜேந்திரனும் சூப்பரா ஈக்குவலா பாடிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு இனியாவுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம். ஸோ இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஹைலைட்டடா பார்க்கப்படும் சொல்லலாம். ஏன்னா ஃபைனல்ஸ் ரொம்பவே பக்கமா நெருங்கிடுச்சு. ஸோ அந்த வகையில இந்த பாயிண்ட் கண்டிப்பா இனியாவுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாமே எஞ்சி நின்று அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் அவேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பாடி அசைத்திருக்காங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜஸ் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா சூப்பரா பாடிருக்கீங்க, சான்ஸே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் கண்டிப்பா இனியா வந்து சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க, டேஞ்சர் ஜோன்ல இருக்க மாட்டாங்கன்ற விஷயம் கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸ் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு போற அளவுக்கு இருக்காது அப்படின்ற விஷயத்தை இதை வச்சு தாராளமா சொல்லலாம். இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அருண் ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கு, உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாருன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபைனலிஸ்ட் அண்ட் டைட்டில் வின்னர் இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.